எல்லா நேரமும் நம்ம எடுக்கிற ஃபினான்ஷியல் டிசிஷன் மேத்தமெட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் உங்க மனசுக்கு இது சரியா வரும்னு தோணுச்சுன்னா அதுவே போதும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபீவர் வருதுன்னு வைங்க, உடனே டாக்டர்கிட்ட போங்க, மெடிசன் எடுத்துக்கோங்க, டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொன்னா நான் நார்மலா தெரிவேன். இதுவே ஃபீவர் வந்துருச்சா, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹாஸ்பிட்டல்லாம் போகாத, ஃபீவர் வர்றதே உன்னோட உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்காகத்தான், ஸோ இது ரொம்ப நல்லதுன்னு நான் சொன்னா நீ என்ன லூஸா அப்படின்னு தான் என்ன கேட்பீங்க. பட் 1927 நோபல் பரிசு வாங்கின ஜூலியஸ் வேக்னர் ஜவ்ரேக் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. இவர் 19th செஞ்சுரியில உளவியல் மருத்துவராக இருந்தாரு. இவரோட ஸ்பெஷாலிட்டியே மற்றவங்களுக்கு முட்டாள்தனமா தெரியற ஒண்ணு இவருக்கு டிஃப்ரெண்டா தெரியும். அப்படித்தான் அந்த காலகட்டத்துல மேக நோய் அப்படிங்கிற நரம்பு சம்பந்தமான கொடிய நோய் பரவிட்டு இருந்துச்சு. அப்ப இவருக்கு ஒரு ஐடியா வந்தது, இதை குணப்படுத்த ஏன் நம்ம செயற்கையா மனுஷங்களுக்கு ஏன் நம்ம ஜுரம் வர வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சாரு. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நோயை குணப்படுத்த